இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். அட கடவுளே, நான் ரொம்ப நேரம் தூங்கிட்ட. மணி 7 ஆயிடுச்சு. ஆருவ உடனே எழுப்பி ஆக்கணும், இல்லனா ரொம்ப லேட் ஆயிடும். ஆரு, நல்ல வேளை அவளே எழுந்துட்டா. ஆரு, சீக்கிரமா குளிச்சிட்டு வெளியே வா. ஆரு, டேப்ப மூடு, தண்ணி வேஸ்ட் ஆகுது பாரு. சரி ஆரு, இன்னைக்கு என்ன கலர் யூனிஃபார்ம்? ஒயிட்டா இல்ல ரெகுலரா? நான் ரெண்டையுமே எடுத்து வைக்கிறேன், எது வேணுமோ அதை போட்டுட்டு போ. ஐயோ, டேப்ப மூடுமா, தண்ணி வேஸ்ட் ஆகுதுல. ஐயோ, இந்த பொண்ணு பதில் சொல்றாளா பாரு. ஆரு, ஆரு, நீ உள்ளேயே தூங்கிட்டியா என்ன? சீக்கிரமா குளிச்சுட்டு வெளியே வாமா, இல்லனா ஸ்கூலுக்கு லேட் ஆயிடும். அட கடவுளே, இவ இப்படி சொன்னா கேட்க மாட்டா. ஆரு, என்னங்க என்னங்க, எழுந்துருங்க. ஆரு எங்க போனான்னு தெரியல. எங்க போயிருக்க போறா? இங்கதான் எங்கயா இருப்பா, போய் தேடி பாரு. ஐயோ, நான் அவளை எல்லா இடத்துலயும் தேடிட்டேங்க, அவ எங்கேயுமே காணோம். முதல்ல போய் டீ போட்டு. ஐயோ, முதல்ல ஆரு எங்கன்னு போய் பாருங்க, அவ எங்கேயுமே காணோம். முதல்ல அழுது தொலைக்காதே, நான் போய் பாத்துட்டு வரேன். போய் மாடியில பாத்தியா? ஐயோ இல்லங்க, நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டு அவ எங்கேயுமே காணோம். சரி சரி, பயப்படாத. போய் பக்கத்து வீட்டுல எங்கேயா விளையாட போயிருக்காளான்னு போய் பாரு. சரிங்க, நீங்க போய் மேல பாருங்க, நான் பக்கத்து வீட்டுல கேட்டுட்டு வரேன். பயப்படாத, இங்கதான் எங்கேயா விளையாடிட்டு இருப்பா. ஆரு, ஆருகண்ணா. ஆருக்குட்டி, நான் உன்னை பாத்துட்டேன். உடனே அங்க இருந்து வெளியில வா. நீ காணணும், அம்மா அங்க வீட்டையே ரெண்டாக்கிட்டா. வா வா வா. வரியா இல்ல வந்து எப்பவும் போல தூக்கவா? என்னப்பா, நான் எப்பவுமே இங்கதான் ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு மட்டும் எப்படி தெரியுது? நீங்க ஏன் அம்மா மாதிரி என்ன தேட மாட்டேங்கிறீங்க? அம்மா இல்ல அப்பா. புரியுதா? எங்க இருப்பேன்னு தெரியும். சரி சரி, விளையாடுனதெல்லாம் போதும். வா, முதல்ல வீட்டுக்கு போலாம். எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. வா 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 வா. அப்பா, நீங்க சரியான ஞாபகம் மறந்து கேஸ் ஆயிட்டீங்க. சண்டே யாராவது ஆபீஸ் போவாங்களா? இன்னைக்கு சண்டேவா? உன் அம்மா என்ன எழுப்பினதை பார்த்து இன்னைக்கு மண்டே நான் நினைச்சுக்கிட்டேன். அதான் ஆபீஸ் போக ரெடி ஆயிட்டேன். வா வா வா. எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி குறும்பு பண்ணிட்டே இருக்க. அடுத்த முறை நீங்க கண்டே பிடிக்காத மாதிரி நான் ஒளிஞ்சுப்பேன். என்னங்க என்னங்க, ஆரு கிடைச்சாலா? அது என்னங்க, நான் பக்கத்து வீட்லயும் போய் கேட்டுட்டு அவ எங்கேயுமே இல்லங்க. எங்க நீங்க போலீஸ்க்கு போன் பண்ணுங்களே. போலீஸ்? ஐயோ கடவுளே, என் பொண்ணு எங்க போனான்னு தெரியலையே. நீங்க என்ன யோசனை பண்ணிட்டே இருக்கீங்க? அம்மா, ஆரு, இன்னைக்கு சண்டே, எதுக்கு போலீஸ தொல்லை பண்றீங்க? தட்டிக்கோ. ஐயோ சாரிமா, நான் சும்மா சின்னதா விளையாண்டு பார்த்தேன். இதுக்கு போய் அழுதா எப்படி? ஐ லவ் யூ மா. இனிமே இந்த மாதிரி விளையாடவே மாட்டேன். ப்ராமிஸ். ஆரு, உனக்கு புரியாதுமா. எவ்வளவு வேண்டுதலுக்கு அப்புறம் நீ எங்களுக்கு பிறந்த. உனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. இன்னைக்கு என்னோட உயிரே போயிருக்கு ஆரு. இங்க பாரு ஆரு, இது மாதிரி மறுபடியும் விளையாட கூடாது. இல்லம்மா, கண்டிப்பா விளையாட மாட்டேன். ஆனா இனிமே அழ மாட்டேன். நீங்களும் ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. சரி, இனிமே நான் அழவே மாட்டேன். பைத்தியக்காரி. வா 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 வா. சித்தப்பா, வா வாமா. எப்படி இருக்கீங்கண்ணே? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுடா. ஆளே மாறிட்ட. வாமா. டாய் குட்டி, வா 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 வா. ஆரு, இங்க பாரு யார் வந்திருக்கா. ஹாய். இருக்கட்டுமா, என்னோட ஆசீர்வாதம் எனக்கு இருக்கு. பெரியப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்க. இங்க பாரு. வா ரோனக். வா பூனம். அப்புறம் என்ன இவ்ளோ விடிய காலையில வந்திருக்கீங்க? அண்ணி, அண்ணன் வீட்டுக்கு வரதுக்கு நேரங்காலம் பாக்கணுமா என்ன? அட இல்ல இல்ல, நான் அந்த மாதிரி கேக்கல. இது உங்க வீடு, நீங்க எப்ப வேணாலும் வரலாம். நான் எதுக்காக கேட்டேன்னா, வீட்ல எல்லாம் ஓகே தானே? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கும் அண்ணி. அது ஒண்ணும் இல்ல, நேத்து ராத்திரியில இருந்து ரோனக்கு அக்காவை போய் பார்த்தே ஆகணும்னு அடம் பிடிச்சான். அதான் கூட்டிட்டு வந்தேன். ராத்திரியே புறப்பட்டு வர முடியுமா? அதான் காலையில கூட்டிட்டு வந்தேன் அண்ணி. சாயங்காலம் அவனுக்கு டியூஷன் இருக்குண்ணா, அதனால. இன்னைக்கு என்ன டியூஷன்? நல்ல வேலை இன்னைக்கு வந்துட்ட. இன்னைக்கு சண்டே வேற போச்சு. இன்னைக்கு ஃபுல்லா இங்கே இருந்துட்டு போங்க. என்ன நீங்க உங்களை பார்த்து நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு கம்பல் பண்ணணுமா என்ன? நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நாங்க உங்களுக்கு டீயும் டிஃபனும் எடுத்துட்டு வரோம்.
உனக்கு தான் தெரியுமே நான் செம்ம ஜாலி டைப்புன்னு. என்னம்மா நாறுது. அண்ணா உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன், இந்த வீட்டை நீங்க வித்தாதான் என்ன? சாக்கடைக்கு பக்கத்துல வீட்டை கட்டிக்கிட்டு உங்களால எப்படி இருக்க முடியுதோ தெரியல. என்னால ஒரு நிமிஷம் கூட இந்த நாத்தத்தை தாங்க முடியல. எப்படி நீங்க இருக்கீங்க? ஏய் நந்து, இது நம்ம பெரியவங்க வாங்கி போட்ட வீடு. இதை எப்படி நம்மளால விற்க முடியும்? எதை விக்கணுங்கிறீங்க? ஐயோ அண்ணி, நான் வீட்டை பத்தி தான் சொல்றேன். இந்த சாக்கடை நாத்தத்தை சகிச்சுக்கிட்டு எப்படிதான் உங்களால இருக்க முடியுதோ தெரியல. வேற யாராவதுனா இந்த வீட்டை இந்நேரம் வித்துட்டு வேற ஒரு நல்ல இடத்துல வீடை வாங்கியிருப்பாங்க. ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நாத்தமா? எந்த நாத்தம்? எங்களுக்கு அத பத்தின கவனம் கூட கிடையாது. ஆறு பிறந்ததுல இருந்து இந்த வீடே சந்தோஷத்துல மணக்குது. எங்களுக்கு கல்யாணமாகி 10 வருஷம் கழிச்சு பிறந்திருக்கா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த வீட்டோட மூல முடுக்கெல்லாம் என் குழந்தை விளையாடி சந்தோஷப்பட்டிருக்கா. இந்த வீடை விக்கிறதுக்கு இல்ல, விக்கிறத பத்தி யோசிக்க கூட என்னால முடியாது. அண்ணி, இன்னும் எத்தனை நாள் தான் ஆரோட சின்ன வயசே நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க? இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல 10, 12ன்னு வெளியில படிக்க போயிடுவா. அட உங்களை விடுங்க, அவளோட எதிர்காலத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அண்ணா, என்கிட்ட ஒரு நல்ல கஸ்டமர் இருக்காரு, நல்ல விலை தருவாரு. இப்ப வித்தா நிறைய பணம் கிடைக்கும். இல்லைன்னா இந்த சாக்கடை பக்கத்துல இருக்கிற வீட்டை கேம வாங்குவான். இப்போதைக்கு நான் அதை விற்கிற மாதிரியே இல்லை. அப்புறம் ஏன் தேவையில்லாம முயற்சி பண்ணிட்டேன். சரி, உங்க விருப்பம். நான் யோசனை மட்டும்தான் சொல்ல முடியும். ஜெய் காளி ஸ்ரீ காளி சுடுகாட்டு நீலி காளி வாணி ஜெய் காளி. என்ன சத்தம் அது? உங்க பக்கத்து வீட்டுக்காரி சூனியம் பண்றவ மாதிரியே இருக்கா. அண்ணி, நீங்க அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. என்ன? ஏய் இங்க பாருடா, இதெல்லாம் எங்களுக்கு நம்பிக்கையே கிடையாது. சொல்லப்போனா இதெல்லாமே ஒரு மூட நம்பிக்கை தானே. நீயுமா நம்புற? கிரிக்கெட்ல யாரு ஜென்யூனா விளையாடுறாங்க, யாரு ஃபேக்கா விளையாடுறாங்கன்னு தெரியல. ஏய் பேப்பர் பாத்தியா நீ? ஆரு, முதல்ல டிஃபன் வந்து சாப்பிட, புக்ஸ் எல்லாம் அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். வா வா வா. ஜெய் காளி ஸ்ரீ காளி சுடுகாட்டு நீலி காளி வாணி ஜெய் காளி. இன்னைக்கும் காலையிலேயே ஆரம்பிச்சிட்டான். தினம் இதே தலைவலியா போச்சே. என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க? மூட நம்பிக்கைக்கு ஒரு அளவே இல்லையா? நீங்க எதுக்கு அதை கவனிக்கிறீங்க? அவங்க ஏதோ பூஜையோ ஏதோ பண்ணிட்டு போட்டுமே. பூஜையா? இவன் கத்துறதுக்கு பேர் பூஜையா? சுடுகாட்டுல நேத்து ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வரான். வீட்டுல சாமியை வச்சு அழகா பூஜை பண்றதுக்கும் ஒரு மந்திரம் பண்றதுக்கும் வித்தியாசம் இல்லையா? பலி கொடுக்கறன்ற பேர்ல கோழியை வெட்டுறான், ஆட்டை வெட்டுறான், எல்லாம் வீட்டுக்குள்ளேயே. வாயில்லா மிருகங்களை பலி கொடுக்க கூடாதுன்னு எல்லாரும் சொன்னாலும் இந்த மரமண்டைகளுக்கு ஏற மாட்டேங்குது. ஆரு, உன்னோட வாட்டர் பாட்டில போய் தண்ணி நிரப்ப சீக்கிரம். என்னங்க நீங்க? ஆறு முன்னாடி இந்த மாதிரி பேசாம இருக்கலாம்ல நீங்க? ஏன் பேசாம இருக்கணும்? ஏய் அவ்வளவு வளர்ந்துட்டா, உண்மை தெரியணும்ல. இந்த மந்திரவாதி தந்திரவாதி விஷயம்லாம் சரியே இல்ல. நீ தனியா இருக்கிற நேரத்துல வீட்டுல கொஞ்சம் ஜாக்கிரதையா வேற. என்ன நம்ம பிள்ளைய அவன் வீட்டுக்குலாம் விடாத, புரியுதா? என்னங்க இந்த மாதிரி பேசுறீங்க? அவங்களுக்கு குழந்தையே கிடையாதுங்க. ஆறு மேல ரொம்ப பிரியமா இருக்காங்க. அதோட நானும் ஆறு வாங்க அனுப்புறேன். அவளா திடீர்னு நினைச்சா போயிட்டு வருவா, அவ்வளவுதான். ஏய் இப்ப ஊர் ரொம்பவே கெட்டு கிடக்கு. பிள்ளைய நம்ம தான் ஜாக்கிரதையா பாத்துக்கணும். அவங்க கிட்ட இருந்து விலகி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. என்ன புரியுதா? சரிம்மா, நான் கிளம்புறேன், எனக்கு லேட் ஆகுது. ஆரு, நான் உன்னை டிராப் பண்றேன், வா. அப்பா, அம்மாக்கு புரிய வைங்க. நான் பெரிய பொண்ணாயிட்டேன், என்னால தனியா போக முடியும். பெரியவளாயிட்ட உயரத்துல தாமா. ஆனா தனியா வெளியில போற அளவுக்கு நீ இன்னும் வளரல, புரியுதா? போ. கரெக்டா சொன்னீங்க. நீ எனக்கு எப்பவுமே சின்ன குழந்தைதான். பேக்க கொடு. இந்த பொண்ணு பேக்ல என்னதான் எடுத்துட்டு போவாளோ. சரி சரி, சீக்கிரம் போ, டைம் ஆயிடுச்சு. பாய் அப்பா. ஆரு, சீக்கிரமா நடமா, இல்லனா லேட் ஆயிடும். அம்மா, உங்ககிட்ட 200 இருக்கா? நான் சயின்ஸ் ப்ரோக்ராம்க்கு சப்மிட் பண்ணனும். நான் பர்ஸ வீட்லயே வச்சிட்டு வந்துட்டேமா. இத பொடி, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? இந்தாம்மா, இது சாப்பிடு. இல்ல இல்ல, தேங்க் யூ. அட சாப்பிடுமா, இந்தா. ஆரு, என்ன பண்ற நீ? அதையும் கீழே தள்ளி விட்டீங்க. ஆப்பிள் தானே? எத்தனை தடவை உன்கிட்ட சொல்றேன் என் பொண்ணை விட்டு விலகி ஏறேன்னு, உனக்கு புரியாதா? இதுல இவ்ளோ கோவப்படுற அளவுக்கு என்னமா இருக்கு? ஆப்பிள் தாமா கொடுத்தேன், விஷத்தை ஒண்ணும் கொடுக்கல. இனிமே என் பொண்ணு கிட்ட பேசுற வேலையை வச்சுக்காத, புரிஞ்சுதா?
உங்களோட எங்களுக்கு எந்த உறவுமே தேவை கிடையாது. வா ஆரு, நம்ம போலாம். இனிமே கூடிய சீக்கிரம் உறவு ஏற்பட்டுரும் நினைக்கிறேன். ஒருவேளை உனக்கு குழந்தை வேணும்னா உன் பொண்ணை வசியம் படுத்தி நரபலி கொடுத்தாகணும். அப்பதான் உனக்கு புள்ள உண்டாகும். நந்து சொல்றா. அண்ணா, நம்ம வீட்டை வாங்க ஒரு நல்ல கிராக்கி கிடைச்சிருக்கு. சரியான வேலை சொல்றாங்க. இத பாருங்கண்ணா, உங்க வீட்டை சுத்தி இருக்கிற நிலைமையே சரியில்லை. நல்ல வாய்ப்பா நழுவ விடாதீங்க, வீட்டை வித்துருங்க. என்னோட ஃபைனல் முடிவு இதுதான். நான் இந்த வீட்டை விக்கிற மாதிரி இல்ல. சரிண்ணா, நான் என்ன சொல்றேன்னா, அண்ணா ஏன் வீட்டை வித்துருன்றான் இவன் என்னமே புரியல. எப்போ வீட்டை வித்து ஆரு, பேக உள்ள கொண்டு போ. ஆரு, இந்த பொண்ணு இருக்காளே, இவ போன் எடுத்தானா அவளுக்கு எதுவுமே கேட்காது. யாருக்கு எது கேட்காதுன்ற நீ? எல்லாம் உங்க செல்ல பொண்ணுக்குதான். நீங்க தண்ணி குடிங்க. ஆரு, அப்பா வந்தாச்சு, இப்பவாது வா. ஏண்டி இப்ப கத்துற நீ? நீங்களே பாருங்களேன், இந்த பொண்ணு நான் எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கா, வரவே மாட்டேங்கிறா. இங்க பாருங்க, இன்னைக்கு ஆரு லஞ்ச் கூட சாப்பிடாம வச்சிருக்கா. காலையில டிஃபனும் சாப்பிடலங்க. ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்கா. இந்த மாதிரி சாப்பிடாமலே இருந்த உடம்பு என்ன ஆகும்? நீ இன்னும் அவளை சின்ன குழந்தை மாதிரியே ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்க. பசிச்சா அவளே சாப்பிட போறா. இப்ப என்ன என்னாச்சுமா? உங்களுக்கு தான் தெரியும்ல, நீங்க கோவப்பட்டா உங்களுக்கு சூட்டே ஆகல. தெரியும். முதல்ல எனக்கு ஒரு பதில் சொல்லு. இப்பெல்லாம் மம்மி சமையல் உனக்கு பிடிக்கவே இல்லல்ல? ஏமா அப்படி சொல்றீங்க? நீங்க இந்த வேர்ல்ட்லயே பெஸ்ட் குக். அப்படியா? அதனாலதான் வேர்ல்டோட பெஸ்ட் குக் பண்ண ஆலு பரோட்டாவை இன்னைக்கு சாப்பிடாம எடுத்துட்டு வந்தீங்களா? எதுக்காக ஆரு சாப்பிடலாத? ஓஹோ, இன்னைக்கு நான் லஞ்சே சாப்பிடல. ஏன் சாப்பிடல? இன்னைக்கு நான் பிரியாவோட பிரின்சிபல் ரூமுக்கு போயிருந்தேன். பிரின்சிபல் மேம்க்கு ரூமுக்கு போயிருந்தியா? ஆரு, அம்மா அப்பா கிட்ட எதையும் மறைக்க கூடாது. நீ ஸ்கூல்ல ஏதாவது சேட்டை பண்ணியா என்ன? ஏமா, ஏதாவது பிரச்சனையா? ஆரு, என்னாச்சுன்னு சொல்லுமா. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்ல. வேற என்னாச்சு? ஆக்சுவலி அப்பா, இது சின்ன விஷயம் இல்ல, ரொம்ப பெரிய ப்ராப்ளம். என்னம்மா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு ஸ்கூல்ல பிரியாவை பியூன் அங்கிள் பேட் டச் பண்ணிட்டாரு. உடனே பிரியா பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டா. அவ என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னா. அப்பதான் அவகிட்ட லஞ்ச் டைம்ல பியூன் அங்கிளை பத்தி பிரின்சிபல் மேம்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொன்னேன். நான் பிரின்சிபல் மேம் கிட்ட எல்லாத்தையும் சொன்ன உடனே அவங்க பியூன் அங்கிளை ஸ்கூலை விட்டு விரட்டிட்டாங்க. அதனாலதான் லஞ்ச் பிரேக்ல சாப்பிடவே முடியல. ஆனா அப்பா, கம்ப்ளைண்ட் பண்ணது சரிதானே? நான் பண்ணது கரெக்ட் தானே? அப்படி போடு. ரொம்ப நல்ல வேலை பண்ணிருக்க. என்னங்க நீங்க கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? ஐயோ, இந்த பியூன் திடீர்னு நாளைக்கு நம்ம ஆரு ஏதாவது தொல்லை கொடுத்தானா? என்னடி நீ என்ன பேசிட்டு இருக்க? நம்ம பொண்ணு பண்ணிருக்கிறது எவ்வளவு பெரிய காரியம். வெரி குட்மா. போடா, உன் ரூமுக்கு போ. கொஞ்சம் இரு. நீ சாப்பிடாம விட்ட இந்த டிஃபனை இப்ப காலி பண்ணிடு. இங்க பாரு, எனக்கு தெரியுது நம்ம ஆறு விஷயத்துல நீ ரொம்ப பசிவாவும் அஃபெக்ஷனாவும் இருக்க. ஆனா நாமளே நம்ம குழந்தைய பயந்தாங்குழி ஆக்கிடக்கூடாதுமா. உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்க. இந்த உலகத்துல எப்படி இப்படியும் இருக்காங்க. எனக்கும் தெரியுதுங்க, ஆரு பண்ணது ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா இங்க பாருங்க, இந்த காலத்துல நல்லது செய்யறவங்களுக்கு காலமே கிடையாது. இங்க பாருங்க, நம்ம யாருக்கும் எதிரியாவும் இருக்க வேண்டாம். நம்ம ஆருக்கும் எந்த பிரச்சனையும் வரவும் வேண்டாங்க. ஏய், நீ ரொம்ப யோசிக்கிற. ஓவரா யோசிக்காத, புரியுதா? இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். காலையில ஆருவ ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறப்போ என்னங்க, எனக்கு எதுவுமே சரியா படல. நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? அந்த பொண்ணு என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்திருந்தா இன்னைக்கு என் வேலை போயிருந்திருக்காது. பெரிய தப்பு பண்ணிட்டா. என்ன பகச்சுக்கிட்டா என்ன ஆகுங்கிறத அவளுக்கு இன்னைக்கு நான் காட்டுறேன். ஆரு,
ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இன்னும் நீ மொபைல்ல விளையாண்டுட்டே இருந்தா என்ன அர்த்தம்? முதல்ல மொபைல கொடு. அம்மா ஒரு 2 மினிட்ஸ் இருங்கம்மா. அதெல்லாம் முடியாது, போதும். இவ்ளோ நேரம் மொபைல பார்த்து விளையாடினா கண்ணு தான் கெட்டு போகும். அப்புறம் நீ கண்ணாடி போடணும். நாளைக்கு உனக்கு ஸ்கூல் இருக்கா இல்லையா? இருக்குல்ல, முதல்ல தூங்கு. தூங்குமா, நான் லைட் ஆஃப் பண்ணிடுறேன். அப்பா ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணவா? ரெக்வெஸ்ட்லாம் வேணாம், ஆர்டர் பண்ணுங்கண்ணா. அப்பா நீங்க சித்தப்பா சித்திக்கு இப்பவே கால் பண்ணுங்க. அவங்க காலையில ரோனக்க கூட்டிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் ஒண்ணா கோயிலுக்கு போகலாம். வண்டர்ஃபுல். சாரி, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஆரு, இன்னைக்கு காலையில தான் நான் உங்க சித்தி கிட்ட போன்ல பேசினேன். அவங்க ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயமா அவங்க பாட்டியோட வீட்டுக்கு போயிருக்காங்களாம். அப்படின்னா ரோனக்கால என் பர்த்டேக்கு வர முடியாதா? நான் எவ்வளவு பிளான்ஸ் போட்டேன் தெரியுமா? நான் உன்னுடைய ஒரு பிளானையும் ஃபெயிலியர் ஆக விட மாட்டேன். ரோனக் திரும்ப வந்ததும் இன்னொரு பர்த்டே பார்ட்டியை கிராண்டா செலிப்ரேட் பண்ணலாம். எங்க செல்லக்குட்டி முகத்துல எப்பவுமே சோகமே இருக்க கூடாது. நிஜமா பாப்பா? நிஜமாதான். அப்படின்னா 2 பார்ட்டியா? 2 பார்ட்டி. எஸ். அண்ட் இப்போ டைம் ஆயிடுச்சு, நீ எந்திரி, சீக்கிரமா போய் ஒரு ரூம்ல படுத்து அப்பா தூங்கு. விடுங்கப்பா. சும்மா கதல அடிக்காத, போய் படுத்து தூங்கு, டைம் ஆச்சு. அப்பா என்ன பண்றீங்கப்பா? இப்போ தெரியும் பாரு. எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இரு. சர்ப்ரைஸ். வாவ். இதெல்லாம் நீங்க எப்ப பண்ணீங்க? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday குட்டி. லவ் யூ அம்மாப்பா. இந்த பர்த்டே தான் என்னோட லைஃப்ல பெஸ்ட் பர்த்டே. நீங்க தான் இந்த உலகத்திலே ரொம்ப நல்ல அம்மாப்பா. எங்க ஆறு கூட இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. சரி பேசிக்கிட்டே இருக்காம குழந்தைக்கு வாங்கின கிஃப்ட முதல்ல கொடு. சரி, நானே முதல்ல கொடுக்கிறேன். Happy birthday to you. வாவ். அப்பா இதுல என்ன இருக்கு எனக்கு தெரியும். அம்மா இதுல என்னோட பர்த்டே Dress தானே இருக்கு. பாத்தீங்களா, ரொம்ப கரெக்ட். இதுல உன்னோட பர்த்டே Dress தான் இருக்கு. ஆனா இதை இப்ப திறக்க கூடாது, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. காலையில நம்ம கோயிலுக்கு வேற போகணும். ஆனா நான் ரெடி பண்ணிட்டேன். அங்க பாருங்க, பூஜை தட்டு கூட ரெடியா இருக்கு. அடடா. அப்பா ப்ளீஸ் பா. அப்பா ப்ளீஸ் பா. என்னங்க பாத்தீங்களா? சரி, நீ ஒண்ணு பண்ணு, பேசாம அவ கிஃப்ட திறந்து பாக்கட்டும். இருட்டும், பரவாயில்ல. கண்ணா, நீ உன் கிஃப்ட பாரு. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். அம்மாவும் பொண்ணு எல்லா கிஃப்டையும் திறந்து பார்த்துட்டு ஒழுங்கா லைட் கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு பத்திரமா ரூமுக்கு வந்து சேரு. போதுமா? பை பா. குட் நைட். ஹாப்பி பர்த்டே. அம்மா நான் கிஃப்ட திறக்கவா? ப்ளீஸ். சரி, ஆனா இத மட்டும் தான். தெரியுமா, எனக்கு என்னோட பர்த்டே Dress தான் பார்க்கணும். நல்லா இருக்கா? வாவ். அம்மா எனக்கு இந்த Dress தான் வேணும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? Thank you மா. அம்மா நான் இந்த Dress போட்டுக்கவா ப்ளீஸ்? கண்டிப்பா கிடையாது. ரொம்ப லேட் ஆயிடுச்சு செல்லம். இப்ப நீ தூங்க. சரி, ஒரு வேலை பண்ணு. காலையில நீ குளிச்சிட்டு நம்ம எல்லாம் கோயிலுக்கு கிளம்புவோம்ல, அப்போ நீ இந்த Dress போட்டுக்கோ. ஓகே மா. சரி வா. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ முதல்ல தூங்கு. நான் உன் பெட்ல இருக்கிறதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். சீக்கிரமா தூங்கு. ஆரு, மொபைல்ல கேம் விளையாட கூடாது, சரியா? தூங்கணும், இல்லனா காலையில சீக்கிரம் எழுந்திருக்க முடியாது. குட் நைட் என் தங்கம். எந்திரிமா. என்ன லைட் ஆஃப் பண்ண வந்துட்டியா? எந்த லைட்ட சொல்றீங்க? நான் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேங்க. வெளியே இன்னும் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கே, அதான் கேட்டேன்.
என்ன இது இப்போ லைட் எரிஞ்சிட்டு இருந்துச்சு. என்ன இது? என்னங்க ஆச்சு? நீங்க ஏன் இறங்கி வந்தீங்க? என்ன என்ன இது? கடைசியா நான் தான் வீட்டு கதவை மூடிட்டு வந்தேன். நீ வெளியில எங்கயா போயிட்டு வந்தியா? என்ன பேசுறீங்க? நான் எங்க நைட்ல வெளிய போறேன்? நான் உள்ள இருந்தே எல்லா லைட்ஸும் ஆஃப் பண்ணிட்டேங்க. லைட்ஸ் ஆஃப் பண்ணியா? லைட் ஆஃப் பண்ணிட்டு வந்தேன்னா இப்போ இந்த லைட்ஸ் எல்லாம் ஆன்ல இருக்க எப்படி? லைட் ஆன்ல இருக்கா? அரு ஆரு ஆரு அரு ஆரு அரு எங்க போயிட்டா அவ? இவ்ளோ விடிய காலையில எங்க போயிட்டா? ஆரு அரு அருவ காணோம். நான் போய் மாடியில பாத்துட்டு வரேன் இரு. கலங்கத்துல எங்க போயிருப்பா? அரு அரு கண்ணா, இங்க பாரு, இது விளையாடுற நேரம் இல்ல கண்ணா. அரு அரு அதான பார்த்தேன். எப்பவும் போல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியா? ஆரு, இன்னைக்கு பர்த்டே அன்னைக்கு திட்டு வாங்காம ஒழுங்கா இருக்கணும், புரியுதா? எப்பவும் போல நான் இன்னைக்கு நீ எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டேன். பேசாம வெளியில வந்துரு, இல்லன்னா நான் உன்ன அரு 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 எங்கம்மா போன? ஆரு கண்ணா, எங்க போன? ஆரு 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 எங்க எங்க போன? எங்க போனே தெரியலமா. எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன். ஆருவோட ட்ரெஸ் கீழே கிடக்கு. இருக்காளா? ஆ, எங்கேயுமே காணோம். எங்கம்மா போயிருப்பா? மாடியில போய் பார்த்துட்டேன், கார்டன்லயும் பார்த்தா அவளை எங்கேயுமே காணோம். எங்க போயிருப்பா? உன்கிட்ட ஏதாவது சொன்னாளா என்ன? என்கிட்ட அவ எதையும் சொல்லிட்டு போல. என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் என்கிட்ட விளையாண்டுட்டே இருக்கீங்க? இங்க பாருங்க, இன்னைக்கு எந்த விளையாட்டும் வேணாம். இன்னைக்கு ஆருவோட பர்த்டே, சோ எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் டென்ஷன் ஆனேனா அப்புறம் யார் வேலை செய்யறது? இங்க பாரு, சத்தியமா நான் விளையாடலமா. ஆருவ காணோம். இங்க பாருங்க, போதும் விளையாட்டு. கோவிலுக்கு வேற போகணும். அங்க பாருங்க, பூஜை தட்டு. ஏங்க, நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட மறுபடியும் விளையாடுறீங்கன்னு நினைச்சேன். ஐயோ, இல்லன்னு சொல்றேன்ல. நானே போலீஸ்க்கு ஃபோன் பண்ணேன். என் குழந்தை எங்க போயிருப்பா? ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். நான் கீழே இறங்கி வந்து ஹால்ல பார்த்தா மெயின் டோர் ஓபன்ல இருந்துச்சு. அதுல் சார், எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க. உங்க சொந்தக்காரங்க கூடயோ இல்ல பக்கத்து வீட்ல ஏதாவது சண்டை நடந்துச்சா? ஐ மீன், சமீபத்துல ஏதாவது ஒரு விஷயம் நடந்து இல்ல வேற யாரோடையாவது விஷயத்துல ஏதாவது சண்டை போட்டீங்களா? மேபி அதனால ஒருவேளை உங்களுடைய பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்கலாம். கிட்னாப்பா? இன்ஸ்பெக்டர் சார், நாங்க யார் கூடயும் எந்த சண்டையுமே போடலையே. ஆருவை யார் எதுக்காக கிட்னாப் பண்ணணும்? இல்ல இல்ல, சண்டையெல்லாம் நடக்கல. ஆனா எனக்கு ஒரு பொம்பளை மேல சந்தேகம் இருக்கு. யார் மேல? எங்க பக்கத்து வீட்டு பொம்பளை. இன்ஸ்பெக்டர் சார், அவங்க வீட்ல அடிக்கடி ஒரு விசித்திரமான ஆள் வந்துட்டு போறதை நான் பார்த்திருக்கேன். அவரு மந்திரம்லாம் செய்யறவருன்னு நினைக்கிறேன். அதோட அவரு அந்த பொம்பளை கிட்ட நரபலி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஒருவேளை அவ நம்ம ஆருவ. நரபலியா? அப்படின்னா பொண்ணை பலி கொடுக்கறதா? அது இன்ஸ்பெக்டர் சார், பக்கத்து வீட்டு லேடிக்கு குழந்தை இல்ல. அதனால யாரோ யோசனை சொன்னதுனால அவங்க இந்த மூட நம்பிக்கையெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சார். அவங்க இங்க வந்து போகும்போதெல்லாம் ஆருவ ரொம்ப வித்தியாசமா தான் பாப்பாங்க. அதனால ஒருவேளை. சரி, நான் அந்த பொம்பளை பத்தியும் அந்த மந்திரவாத பத்தியும் நான் விசாரிக்கிறேன். இது இல்லாம வேற ஏதாவது சம்பவம் நடந்திருக்கா மிஸ்டர் அதுல் சார்? ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா இன்ஸ்பெக்டர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆரு அவங்க ஸ்கூல் பியூனை பத்தி ஹெச்எம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாளா? கம்ப்ளைண்டா? ஐ மீன், என்ன கம்ப்ளைண்ட்? அது ஆருவுடைய ஃப்ரெண்டு அந்த பியூன் ஏதோ பேட் டச் பண்ணிருக்கான் போல இருக்கு. அவ அந்த விஷயத்த ஆரு கிட்ட சொன்ன உடனே ஆரு அந்த விஷயத்த போய் ஹெச்எம் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா.
உடனே ஹெச்எம் ஸ்கூல்ல விட்டு பியூன் அனுப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் இப்பதான் எங்களுக்கே தெரிய வந்துச்சு அந்த பியூன் எங்களை பத்தி விசாரிச்சுக்கிட்டு எங்க வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டான்னு. நான் ஸ்கூலுக்கும் போய் பியூன் கிட்ட எல்லா டீடைல்ஸும் நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணு கண்டிப்பா உங்களுக்கு திருப்பி கிடைச்சிடும். என்னங்க, நம்ம ஆருக்கு ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. ஏய் பயப்படாதம்மா, அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது. நீ ஏன் பயப்படுற? நீங்க அவளை எப்படியாவது தேடி கூட்டிட்டு கிடைச்சிருவா. இன்ஸ்பெக்டர் தான் சொல்லிட்டு போறாருல. என் குழந்தை எனக்கு வேணுங்க. வாய முடிட்டு வாடா வாடா, வரல கொன்றுவேன் வாடா. சார் சார் நான் எதுவும் செய்யல சார். சார் இவன் தான் சார் அந்த பியூன். இவனை பத்தி தான் ஹெட் மாஸ்டர் அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தது. சார் நான் எதுவுமே பண்ணல சார். சார் என்னை வேலையை விட்டு நிறுத்தினதுமே நான் என் சொந்த ஊருக்கே போயிட்டேன் சார். சார் நான் யாரையும் எதுவும் பண்ணல சார். ஏய் வாய மூடுறா. சார் நான் உண்மையை சொல்றேன் சார், நான் எதுவுமே பண்ணல சார். என்ன நம்புங்க இப்படிலாம் சார். கேட்டா அவன் சொல்ல மாட்டான். நான் அடி அடிச்சாதான் சொல்லுவேன். சார் சார் நான் சார் சார் நான் ஒண்ணும் பண்ணல சார். சார் சார் அடிக்காதீங்க சார். சார் நான் ஒண்ணும் பண்ணல சார். நம்புங்க சார். சார் சார் ஆமா நான் ஒண்ணும் பண்ணல சார். நம்புங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் நீங்க என்ன எவ்வளவு வேணாலும் அடிங்க சார். ஆனா நான் சத்தியமா உண்மையை சொல்றேன் சார். நான் அந்த பொண்ணு ஆறுவ கருத்துல சார். இவனை விட்டுருங்க, போகட்டும். போடா. இந்த கேஸ் ரொம்ப சிக்கலாக்கிட்டே இருக்கு. ஆமா சார். அந்த பக்கத்து வீடு என்னாச்சு? நான் போனேன் சார், ஆனா வீடு பூட்டி இருக்கு. எங்க போயிருக்காங்கன்னு அக்கம் பக்கத்துல விசாரிக்க வேண்டியதானே? யாரெல்லாம் அந்த வீட்டுல இருக்காங்கன்னு விசாரிங்க. சார் நாளைக்கு காலையிலுக்குள்ள எனக்கு மொத்த டீட்டெயில் வேணும். கண்டிப்பா சார். சரியா? ஓகே சார். என்னங்க, இங்க பாருங்க, வரப்ப கொஞ்சம் தயிர் வாங்கிட்டு வாங்க. சரி. அட உங்களுக்கு தான் தெரியும்ல, ஹாருக்கு பிரியாணியோட தயிர் பச்சடி தான் ரொம்ப பிடிக்கும்னு. என்னம்மா உனக்கு என்ன ஆச்சு? என்ன பேசுற நீ? அட உங்களுக்கு என்னங்க ஆச்சு? இன்னைக்கு ஆறு வரல. என்னோட பொண்ணு ஏதாவது சாப்பிட்டாலா இல்லையான்னு தெரியல. அது சரி, அவ எப்ப வருவான்னு போலீஸ்காரங்க ஏதாவது சொன்னாங்களா? சொல்லுங்களேன். கொஞ்சம் நந்து கால் பண்றான். அண்ணா ஆர்வ பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? இன்னதும் தெரியலடா. ஆனா போலீஸ் எல்லா இடத்துலயும் தேடிட்டு தான் இருக்காங்க. கூடி சீக்கிரம் கிடைச்சிருவான்னு சொல்லிருக்காங்க. கண்டிப்பா பிடிச்சிருவாங்க. ஆனா நந்து என் பொண்ணுக்கு மட்டும் யாராவது ஏதாவது பண்ணிருந்தாங்க, நான் சத்தியமா சொல்றேன்டா, கடவுள் அவங்கள சும்மாவே விட மாட்டாரு. ஆமாண்ணா, ஏதாவது விஷயம் தெரிஞ்சா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப கவலையா இருக்குண்ணா. சரிடா. என்னங்க, ஆரு இன்னைக்கு வரமாட்டாளா? கொஞ்சம் இரு, யாரது கால் பண்றா? ஹலோ இன்ஸ்பெக்டர் சார், நான் உங்களுக்கு தான் கால் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆரு பத்தி ஏதாவது தெரிஞ்சதா சார்? மிஸ்டர் அதுல் சார், எனக்கு உங்களுடைய உணர்வுகள் புரியுது. ஆனா இது கிட்னாப்பிங் கேஸ் ஆச்சே, கொஞ்சம் டைம் ஆகும். ஆனா எங்களை நம்புங்க, நாங்க உங்க பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கான வேலையில தான் இருக்கோம். இன்னைக்கு இல்லனா கண்டிப்பா நாளைக்கு உங்க பொண்ணு உங்களுக்கு கிடைச்சிருவா. அப்புறம் அதுல் சார், நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வாங்கல? சரி, இதோ வர இருங்க. சரிங்க அதுல் சார். என்ன வாங்க, ஆரு கிடைச்சிட்டாளா? அண்ணா, அண்ணி இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி சாப்பிடாமே இருக்க போறாங்க? நாமளும் எவ்வளவு நாள் தான் இப்படியே கையை கட்டிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறது? என்னடா பண்றது, நம்மளால வேற என்ன செய்ய முடியும்? போலீஸும் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் என்கிட்ட சொல்லியிருக்காரு, கூடிய சீக்கிரம் நம்ம ஆறு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இந்த போலீஸ்காரங்களே இப்படிதானா? அவங்கள பொறுத்த வரைக்கும் இது 10ஓட 11. ஆனா காணாம போனது நம்ம பொண்ணுனா, அந்த பியூனு தான் நம்ம பொண்ணை கடத்திட்டு போயிருக்கான்னு தெரிஞ்சு போயிருக்குல்ல. அப்புறம் ஏன் இன்னும் ஆர்வ கண்டுபிடிக்க முடியல? இல்லடா, இன்ஸ்பெக்டர் என்கிட்ட பியூன் எதுவும் பண்ணலன்னு தான் சொன்னாரு. ரொம்ப நல்லா இருக்குண்ணா. இவ்வளோ அப்பாவியா இருக்காதீங்க. போலீஸ்காரன் எது சொன்னாலும் அப்படியே நம்புவீங்களா? குற்றவாளியை பிடிச்சு அதை குற்றத்தை நிரூபிக்க முடியல, போதாததுக்கு நம்மளையும் திசை திருப்புறாங்க. அண்ணன் போலீஸ்காரனோட இன்னொரு முகம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்க பட்டுக்கே ரிலாக்ஸா கேஸை ஓரங்கட்டி வச்சிருப்பாங்க. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, ஆரோ கிட்னாப் பண்ணது அந்த பியூன் தான். இல்லைன்னா நீங்களே சொல்லுங்க, வேற யாருக்கு அந்த அவசியம் இருக்கு? சரி, நான் நாளைக்கு போய் ஸ்டேஷன்ல பேசி பாக்குறேன்டா. சரிங்கண்ணா, என்னாச்சுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கண்ணா. இங்க பாருங்க நீ, ப்ளீஸ் தயவு செய்து நீங்க சாப்பிடுங்க. சரிங்கண்ணா, நான் கிளம்புறேன். சரி. எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நம்ம ஆரு எங்க இருப்பா? அழாத, போலீஸ் சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க. இதுக்கு மேல என்னால காத்திருக்க முடியாது. நீங்க ஏதாவது பண்ணுங்க. ஏன்பா, இந்த பக்கத்து வீட பூட்டி எவ்வளவு நாள் ஆச்சு? அந்த வீட்டுல ஒரு பொம்பளை இருப்பால,
எங்கேயாவது போயிருக்காங்களா? தெரியல சார், அவ எங்க போயிருக்கான்னு தெரியல. ஆனா ஏதோ பெரிய மந்திரவாதி கிட்ட பூஜை பண்ண போயிருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஏன் இப்படி மண்ணுல விளையாண்டுட்டு இருக்க? எப்படி இருக்கேன்னு பாரு, வா. முதல்ல ஆறு சாப்பிடணும், அதுக்கப்புறம் தான் இந்த விளையாட்டெல்லாம். முதல்ல என் செல்லம் சாப்பிடணும். இங்க உட்காருங்க, அம்மா போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். டிஃபன் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நல்ல ட்ரெஸ் போட்டுக்கலாம். ஆறுக்கு அம்மாவே ஊட்ட போறேன். என்னம்மா யார்கிட்ட பேசிட்டு இருக்க? யாரு வந்திருக்கான்னு பாருங்க. யார் இந்த குழந்தை? உங்களுக்கு என்ன ஆச்சுங்க? நம்ம ஆறு இங்க பாருங்க, மண்ணுல ஆட்டம் போட்டு எப்படி இருக்கான்னு பாருங்க. பைத்தியக்காரி. என்னம்மா என்ன ஆச்சு உனக்கு? பாரா, முதல்ல நீ இத சாப்பிடு, அப்புறமா நான் போய் உங்க வீட்டுல உன்னை விட்டுறேன். உங்களுக்கு என்ன ஆச்சு? யாரும் எங்க அனுப்புறீங்க? யாரும் எங்கேயுமே விட மாட்டேன். ஒரு நிமிஷம் கூட அவளை பிரிய மாட்டேன். என்னம்மா பண்ற? விடுமா, நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறியா? எந்திரி. என்னங்க? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? இது நம்ம குழந்தை இல்ல. அவ முகத்தை பாரு. முதல்ல கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். இங்க பாரு, நீ ஏன் உன் தைரியத்தை இழந்துட்டனா நான் நம்ம பொண்ணை எப்படிமா எங்க தேடுவேன்? கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். நான் போய் ஸ்டேஷன்ல பாத்துட்டு வரேன். நான் உங்ககிட்ட சத்தியமா சொல்றேன், நான் நம்ம பொண்ணை சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவேன். நீங்க ஆர்வ கூட்டிட்டு வருவீங்களா? ஆமா. சரிங்க, பத்திரமா இரு. வாமா, ஆர்வ சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. நான் உன்னை உன் வீட்டுல விட்டுட்டுமா? வா 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 வா. இந்த பலூன் ஒண்ணுதா? எங்க போன ஆரு? இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு தெரியும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா நீங்க அந்த பியூனை விட்டுருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அவன் போய் சொல்லியிருந்தா? நாங்க பியூனை விட்டுட்டோன்னு உங்களுக்கு யார் சொன்னது? நாங்க இன்னும் அவனை விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். அவ்வளோ அடிச்சு அவன் வாயை திறக்கலனா மத்தவங்க மேல அந்த சந்தேகம் திரும்புமா இல்லையா? அதுல் சார், நான் என்னுடைய அனுபவத்தை வச்சு சொல்றேன், இது சாதாரண ஒரு ஆள் பண்ணல. இன்ஸ்பெக்டர் சார், அந்த பக்கத்து வீட்டு லேடியை பத்தி தான் தெரிஞ்சுதா? அவங்கள பத்தி தெரிஞ்சிடும். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. ஒரு வேலை பண்ணுங்க அதுல் சார், நீங்க வீட்டுக்கு போங்க. எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் கண்டிப்பா நான் உங்ககிட்ட சொல்லுவேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். மனோஜ், இந்த கேஸ் இன்னும் ரொம்ப சிக்கலாக்கிட்டே இருக்கு. பியூன் என்னடானா எதுவுமே செய்யலன்னு சொல்றான். ஆனா இந்த ரிப்போர்ட் படி பார்த்தா அந்த பக்கத்து வீட்டுக்காரன் 5 நாளா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கான். பியூனும் எதுவும் செய்யல, பக்கத்து வீட்டுக்காரன் எதுவும் செய்யலனா அப்ப இந்த கிட்னாப் யார் தான் பண்ணிருப்பா? நமக்கு இன்னும் ஏதோ ஒரு க்ளூ கிடைக்கலன்னு நினைக்கிறேன். நாம மிஸ்டர் அதுல மறுபடியும் சந்திக்கணும்னு நினைக்கிறேன். அதுல் சார், நீங்க 2 பேரும் என்ன நிலைமையில இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எங்களை நம்புங்க, நாங்க எங்க சைடுல முழு முயற்சி நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீங்க கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு என்னைக்காவது உங்க சொந்தக்காரங்க கூட ஏதாவது சண்டை நடந்திருக்கா? சொந்தக்காரன்னு பார்த்தா எனக்கு ஒரு தம்பி தான் இருக்கா, நந்து. எப்பவாவது சாதாரணமா வாக்குவாதம் நடக்கும், அதுவும் சின்ன சின்ன விஷயத்துக்காக. பெருசா சண்டைலாம் நடக்காது. அதுல் சார், சில நேரத்துல சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய பெரிய விஷயங்களுக்கு காரணமாகுது. ப்ராப்பர்ட்டி விஷயமா உங்களுக்கு உங்க தம்பிக்கு ஏதாவது சின்ன கருத்து வேறுபாடு நடந்திருக்கா? இந்த வீடு எங்களுடைய பூர்வீக சொத்து, பெரிய ப்ராப்பர்ட்டிலாம் ஒண்ணும் இல்ல. இந்த வீடு விக்கிறத பத்தி உங்களுக்கு உங்க தம்பிக்கும் எப்பயாவது சண்டை நடந்திருக்கா? சண்டைன்னு கிடையாது, அப்பப்போ சில வாக்குவாதம் வரும். எப்ப பார்த்தாலும் அவன் புரோக்கர் அனுப்பிக்கிட்டே இருப்பான் இந்த வீடை சேல் பண்ணுன்றதுக்காக. நான் இந்த வீடை விற்க மாட்டேன்னு அவனுக்கே நல்லா தெரியும், நிறைய தடவை சொல்லிட்டேன். இந்த வீட்ல உங்க தம்பிக்கும் பங்கு இருக்கா? ஆனா அவன் சிட்டிக்குள்ள நல்லா பெரிய வீட்டுல தான் சார் இப்ப இருக்கான். இந்த வீட்டுல அவனுக்கு என்ன இருக்கிற மாதிரி தோணல. சரி, நான் கிளம்புறேன். எங்களுடைய முழு டீமும் உங்க பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா சீக்கிரமா உங்க பொண்ணை கண்டுபிடிச்சிருவோம். இன்ஸ்பெக்டர் சார், நாங்க உங்களை தான் நம்பிட்டு இருக்கோம் சார். எங்க பொண்ணு காணாம போய் 6 வாரம் ஆகுது. என் மனைவி ரொம்ப உடைஞ்சு போயிருக்கா சார். எப்படியாவது என் பொண்ணை நல்லபடியா காப்பாத்து கொண்டு வந்து சேர்த்துருங்க சார். கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். மனோஜ், இவருடைய தம்பி நந்தகிஷோர் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும். அவன் போனுடைய இன்கமிங் அவுட் கோயிங் டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு வேணும். ஓகே? ஆரு, ஆரு.
என்னங்க இன்னைக்கு ஆறுவ ஸ்கூல்ல நீங்க விட்டுடுங்க. இந்தங்க அவளோட பேக். என்னம்மா உனக்கு என்னம்மா ஆச்சு? நீ உன் மனசை போட்டு குழப்பிக்காத. அவ நல்லபடியா திரும்ப வந்துருவா. எனக்கு ஆறு எங்க போனா? எங்க போனாங்க? நீ அழாதம்மா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். சார், நான் பியூனோட கிராமத்துக்கு போய் விசாரிச்சேன். அவன் சொன்னது கரெக்ட் தான். இந்த சம்பவம்லாம் நடந்தப்ப அவன் கிராமத்துல தான் இருந்திருக்கான். அந்த பாபாவையும் நாங்க கைது பண்ணிட்டோம். அந்த பொம்பளைக்கு அவர் கொடுத்த மருந்தால் தான் உடம்பு சரியில்லை. அதனால தான் அவளை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி. இதெல்லாம் எனக்கு தெரியும். இல்லனா அவ்வளவு அடி வாங்கி குற்றவாளியை குற்றத்தை ஒத்துக்காம இருப்பானா என்ன? இதெல்லாம் சாத்தியமே இல்ல. மனசுல அதெல்லாம் இருக்கட்டும். அந்த அதுல் சாரோடைய தம்பி நந்தகிஷோரை பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதா? எஸ் சார், இத பாருங்க. நந்தகிஷோரோட போன்ல இருந்து அவர் அண்ணனுக்கு பல முறை கால் பண்ணியிருக்காரு. அதுல் சாரோட வைஃபும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முந்தானேத்தி நந்தகிஷோர் அவங்க வீட்டுக்கு வந்ததாகவும் சொன்னாங்க. அவர் மறுபடியும் பியூன் தான் குற்றவாளின்னு நிரூபிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அந்த நந்தகிஷோருக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்துச்சுன்னா இது வரைக்கும் ஏன் அவங்க அண்ணன் கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவே இல்ல? மன்சல், பக்கத்து வீட்டுல கொலை நடந்த அன்னைக்கு தான் அந்த நந்தகிஷோர் அவங்களுடைய அண்ணன் வீட்டுக்கு போனாரா? ஆமா சார். இன்னொரு விஷயம், நந்தகிஷோர் போன்ல இருந்து இன்னொரு ஆளுக்கும் அடிக்கடி போன் போயிருக்கு சார். அந்த நம்பரை நாங்க செக் பண்ணி பார்க்கும்போது அந்த பொண்ணு என்னைக்கு காணாம போனுச்சோ அன்னைக்கு ராத்திரி நந்தகிஷோர் இதே நம்பருக்கு ராத்திரி 2 மணிக்கு கால் பண்ணியிருக்கான். இன்னொரு விஷயம் என்னன்னா, அதுல் வீட்டு பக்கத்துலயே அந்த லொகேஷன் காட்டுது. குட் ஜாப் மன்சல். மனோஜ், வண்டி எடுங்க. குற்றவாளி மாட்டிக்கிட்டான். என் அண்ணன் பொண்ணு காணாம போய் எத்தனை நாள் ஆச்சு? உங்களால இன்னும் அவளை கண்டுபிடிக்க முடியல. அவளை தேடுறதுக்கு முன்னாடி அவளை யாரு கடத்தினானோ அவனை தேடுறது தான் முக்கியம். அப்படின்னா அதை முதல்ல செய்யுங்க சார். அதை தான் செய்ய வந்திருக்கோம். மனோஜ், இவனை பிடிங்க. விளங்க மாட்டுங்க சார். ஒரு நிமிஷம். அது சரி, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாதால என்ன மாட்டி விட பாக்குறீங்களா? உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா? உனக்கு ஆதாரம் வேணுமா? உனக்கு ஆதாரம் வேணுமா? உயிரோட நடமாடுற ஆதாரம் என்கிட்ட இருக்கு. அவனோட சேர்ந்து தான் நீ இந்த காரியத்தை பண்ணிருக்க. முதல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக உன் சொந்த அண்ணன் பொண்ணியை நீ கிட்னாப் பண்ணிருக்க. அதுக்கப்புறம் இறக்கமே இல்லாம அவளை கொடுக்க. ஆனா உன்னுடைய புத்திசாலி மூளை ஒரு தப்பு பண்ணிடுச்சு. எந்த ஆளுக்கு நீ போன் பண்ணியோ அந்த ஆளுக்கு நீ பணத்தை கொடுக்க மறந்துட்ட. நாங்க அவனை புடிச்சு கேட்டதும் எல்லாத்தையும் உளறிட்டான். இப்ப நீயே சொல்றியா இல்ல சொல்ல வைக்கட்டுமா? சொல்லு. நான் வேற என்ன பண்றது? எனக்கு எவ்வளவு கடன் இருக்கு தெரியுமா? இந்த வீடு அடமானத்துல இருக்கு. ரவுடிங்க தினமும் என் பொண்டாட்டி பிள்ளைய கொன்னுடுவேன்னு மிரட்டுறாங்க. நான் அண்ணன் கிட்ட அந்த வீட்டை வித்துடுங்கன்னு எவ்வளவு கெஞ்சி கேட்டேன். அந்த வித்து கிடைக்கிற பணத்துல நானும் என் பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா எங்க, அவங்களுக்கு அந்த ஆரோ தான் ரொம்ப முக்கியமா போயிட்டா. ஆரோ சின்ன வயசுல இருந்து அந்த வீட்டுல வளர்ந்தாங்கிறதுக்காக அந்த வீட்டை அவங்க விற்க விரும்பல. அதனாலதான் நான் விட்டுடு. இன்ஸ்பெக்டர் சார், என் பொண்ணை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? ஆமா, உங்க பொண்ணை பத்தி தெரிஞ்சிருச்சு. நீங்க வாங்க. என்ன? இதோ வர சார். இதோ இப்பவே கிளம்பிட்டேன், வந்துட்டு இருக்கேன். ஆமா, என்னங்க? இப்பதாமா இன்ஸ்பெக்டர் சார்கிட்ட இருந்து போன் வந்துச்சு. நம்ம பொண்ணு கிடைச்சிட்டா போல இருக்கு. நம்ம ஆறு வந்துட்டாளாங்க. நம்ம பொண்ணு கிடைச்சிட்டா நினைக்கிறேன். அவர் இப்பதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் வர சொல்லிருக்காரு. நான் போயிட்டு வந்துடுறேன். நானும் உங்க கூட வரேனே. ஒரு நிமிஷம், நான் ஆறுவோட பர்த்டே ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். அவளுக்கு அங்கேயே போட்டு விட்டு அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். கேவலம் வீட்டுக்காக என் பொண்ணை நீ கிட்னாப் பண்ணிட்டியா? உனக்கு காசுதான் முக்கியம் நீ என்கிட்ட சொல்லிருந்தனா என் தலையை அடமானம் வச்சாது உனக்கு காசு கொடுத்துருப்பேனே. என் தம்பி இவ்வளவு மோசமானவன் நான் கனவுல கூட நினைச்சே பார்க்கலையே. என் தம்பியை எனக்கு இப்படி செய்வான் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆறு உனக்கும் பொண்ணு தானடா. இன்ஸ்பெக்டர் சார், நீங்க என்ன என் பொண்ணு கிட்ட கூட்டிட்டு போங்களேன். என்னால இதுக்கு மேல காத்துட்டு இருக்க முடியாது. எனக்கு யாரு மேலயும் எந்த கோபமும் கிடையாது. எங்களுக்கு எங்க பொண்ணு கிடைச்சிட்டா எங்களுக்கு அதுவே போதும்.
நீங்க ஆரு கிட்ட கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். நீங்க 2 பேரும் கொஞ்சம் என் கூட வாங்க. வாங்க வாங்க. வாங்க. இங்க ஏன் கூட்டு வந்திருக்கீங்க இன்ஸ்பெக்டர் சார்? அதுல் சார், நாங்க உங்க பொண்ணை தேட முயற்சி பண்ணும்போது அப்போ உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற சாக்கடையில இந்த பணம் கிடைச்சது. நாங்க செக் பண்ணும்போது அந்த பணம் உங்க பொண்ணுடைய வயசுல இருக்கிற ஒரு பொண்ணுடைய பணம்னு தெரிஞ்சது. ஒரு முறை நீங்க குற்றவாளி ஒரு கொடூரமான குற்றத்தை செய்யறதுக்கு முன்னாடி அந்த குழந்தையோட வயசையோ இல்ல அவளை பத்தியோ யோசிக்கிறதே இல்ல.